Assalamualaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மத்தி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த மீன் குழம்பு ரெசிபி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா புளி போட்டு செஞ்சிருக்கேன். இந்த மீன் குழம்பு நான் புளிப்பு மீன் குழம்பா தான் செஞ்சிருக்கேன். ஸோ இந்த மீன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மீன் குழம்புல ஆட் பண்ணக்கூடிய ஒரு பேஸ்ட் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு கடாயில் நான் 4 பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தையும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக வதங்கணும். இது லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதுலேயே நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த ரெண்டுமே நல்லா சாஃப்டாக நல்லா மேஷ் ஆகி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இது நல்லா நம்ம வதங்க விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து தண்ணியெல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வெந்து மேஷ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு சைடில் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே புளி ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 2 எலுமிச்சை பழ சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு புளி தண்ணியை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். நான் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதுலேயே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 10லேருந்து 12 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீழே உள்ள பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கீறி வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் முதல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா இதுலேயே நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதங்க விட்டுருக்கோங்க. பச்சை மிளகாய் இந்த சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கணும். ஸோ நல்லா கண்ணாடி நிறம் வர வரைக்கும் இதை நல்லா வதங்க விட்டுடலாம். இதுக்குள்ளேயே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். அது சட்டுன்னு வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த பூண்டில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் மல்லி இலை ஆட் பண்ணிக்க போகிறேன். மல்லி இலை நம்ம கடைசியில் கொஞ்சம் கார்னிஷிங் மேலே தூவுறதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை எடுத்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விட்டுருங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதுலேயே மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்ததுனால சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தனியா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழம்புல நல்ல ஒரு புதுமையான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தனியாக அரைச்சி சேர்க்கும் போது நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அண்ட் வெங்காயத்தோட ஒரு பேஸ்ட். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் தக்காளி வெங்காயமாக நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நான் ஜாரை கொஞ்சம் கழுவி அதோட தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நான் இதுலேயே ஜீரகமும் வெந்தயமும் கொஞ்சம் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம புளிக்குழம்புல சேர்க்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக வெந்தயமும் நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பவுடராக பண்ணி எடுத்துகிட்டு அந்த பவுடரை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் புளிக்குழம்பு பண்ணும்போதெல்லாம் இந்த ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. அதுக்காக தான் இப்போ நம்ம இதுலேயே கடைசியாக உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் நான் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி,
புளி தண்ணி வந்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த புளி நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க, நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புளிக்குழம்பு ரெசிபி வந்து மீன் புளிக்குழம்பு, மத்தி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வந்து நம்ம புளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம போட்டு நம்ம இதை வந்து ஒரு 5 நிமிஷம் போல் வச்சதுக்கப்புறமா நான் இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா நான் வந்து மல்லி இலை வந்து தூவிக்க போகிறேன். மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். இப்போது இது கலந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து மீன் வந்து சேர்க்கலாம். ஸோ இது கொதி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து நம்ம வச்சுருக்க மீன் வந்து சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வாஷ் பண்ணி கழுவி வந்து வச்சுருக்கேன், மத்தி மீன். ஸோ நம்ம மத்தி மீன் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ மத்தி மீன் வந்து சேர்த்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா நான் வந்து மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். அதனால் மண் சட்டியில் இருக்கிற சூடே வந்து இந்த மீனுக்கு வந்து போதுமான அளவாக இருக்கும் அது வந்து வேகிறதுக்கு. ஸோ வந்து மீன் வந்து ஆட் பண்ணிவிட்டு மல்லியில் தூவினதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட போகிறேன். ஏன்னா அந்த குழம்புல அந்த மண் சட்டியில் இருக்கிற சூடே வந்து மீனுக்கு வந்து போதுமான அளவு சூடாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு புளிப்புத்தன்மையுள்ள ஒரு மத்தி மீன் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல் யம்மி ஃபார்மர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புதிய ரெசிபீஸ் உடனுக்குடனே மொபைலுக்கு வந்து சேரும். எல்லா புகழும் இறைவனுக்கே.